அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, ஆவியாயினும் பட்ச பிள்ளை தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 33ஆம் வாரம். இன்றைய வாசகங்கள் நம் வாழ்க்கையில் உள்ள நிறைகளையும் குறைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு குறைகளை குறைத்து கொண்டு நிறைகளோடு வாழ நம்மை அழைக்கின்றது. நாம் அனைவரும் இந்த திருப்பலியிலே நிறைந்த உள்ளத்தோடு பங்கு பெறவும், நிறைவுள்ள மக்களாக வாழவும், நிறைந்த உள்ளத்தோடு இறைவனுக்கும் நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே இந்த திருப்பலியில் நல்முறையில் பங்கு பெற தடையாக இருக்கும் நமது பாவங்களான பலவீனங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்த பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே,
ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு துயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திறமை வாய்ந்த பெண் தன் வேலை அனைத்தையும் விருப்புடன் தானே செய்வாள். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை சொற்றொடர்கள் 10 முதல் 13, 19 முதல் 20 மற்றும் 30 முதல் 31 முடிய. திறமை வாய்ந்த மனத்திடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள். அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறான். அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள். ஒரு நாளும் தீங்கு நினையாள். கம்பளி, சணல் ஆகிய பொருள்களை தானே தேடி கொணர்வாள். தன் வேலை அனைத்தையும் விருப்புடன் தானே செய்வாள். ராட்டினத்தை தானே பிடித்து வேலை செய்வாள். நூல் இலைகளை தன் விரல்களால் திரிப்பாள். எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள். வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள். எழில் ஏமாற்றும், அழகு அற்றுப்போகும். ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள். அவளுடைய செயல்களின் நற்பயனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள். அவளது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆண்டவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக.
வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்று இருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்து கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனைப் போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது. விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவரினுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 25 இறைவாக்கியங்கள் 14 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறிய ஓமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்ல இருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும், வேறொருவருக்கு 2 தாலந்தும், இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்து விட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீ, இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர். எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாக என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர்.
எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். ஒரு தாலந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ பாரும், உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டிக்கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாலந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாலந்து உடையவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, தாலந்து ஓமை நமக்கு புதிதல்ல. பலமுறை வாசிக்க கேட்ட ஒரு ஓமைதான். நெடும் பயணம் மேற்கொள்ளவிருந்த ஒரு தலைவன் 3 பணியாளர்களை அழைக்கின்றான். 5, 2, 1 என்று சொல்லி மூவருக்கும் தன்னுடைய தாலந்துகளை அல்லது பணத்தை கொடுத்து விட்டு செல்கின்றான். இந்த ஓமையில எந்த இடம் கூர்ந்து நோக்க வேண்டிய ஒன்று என்றால், அது ஒரு தாலந்து பெற்றவனுடைய அந்த மனநிலையும் செயல்பாடும். அதான் இன்றைக்கு கூர்ந்து நோக்க வேண்டிய ஒன்று. 5 தாலந்து பெற்றவன் போய் மீண்டும் 5 தாலந்து சம்பாதித்துக் கொண்டு வருகின்றான். 2 பெற்றவன் மீண்டும் போய் 2 சம்பாதித்துக் கொண்டு வருகின்றான். ஆனால் 1 பெற்றவனோ அதை நிலத்தை தோண்டி புதைத்து வைக்கின்றான். அவனுடைய செயல்பாடு வித்தியாசமாக இருக்கின்றது. தலைவன் வந்து கேட்டபொழுது அவனுடைய பதிலும் வித்தியாசமாக இருந்தது. அந்த இடத்துலதான் அந்த தலைவர் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கின்றார். அப்ப இந்த ஒரு தாளந்து பெற்றவனுடைய மனநிலையை 2 விதங்களிலே நாம் உற்று நோக்கலாம். ஒன்று, ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்ற ஒரு சட்ட ரீதியான கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு சமூகம். இந்த சமூகம் எப்பொழுதுமே ஒரு மாற்றத்தை விரும்புவதில்லை, அல்லது ஒரு ஏற்றத்தை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. முன்னேற்றம் என்றாலே அதை பற்றி அது கவலைப்பட போவதும் இல்லை. ஏறக்குறைய இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் திருச்சட்ட அறிஞர்களும் அவருடைய போக்கு என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, சட்டங்களை மாத்திரமே முன்னிறுத்தி அதிலே எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் அந்த சட்டங்களை பாதுகாப்பதற்காக மக்களை பயன்படுத்தி எந்த விதமான முன்னேற்றத்தையும் அந்த சமுதாயத்திற்கு செய்யாமல் அப்படியே புதைத்து வைத்திருந்தார்கள். அதான் அந்த சமுதாயத்தில் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு நிகழ்வு. எதெடுத்தாலும் சட்டம். ஓய்வு நாள் என்றால் நூற்றுக்கணக்கான சட்டம், தூய்மை சடங்கு என்றால் ஆயிரக்கணக்கான சட்டங்கள், அல்லது பலி செலுத்த வேண்டும் என்றால் அதற்கும் சட்டங்கள். கடைசியில் மனநிலையே மாறிவிட்டது. சட்டங்களை மாத்திரமே கடைபிடிக்க வேண்டிய, அதுவும் எழுத்துப்பூர்வமான சட்டங்களை ஒரு வரி விடாமல் அப்படியே கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அல்லது ஒரு விதமான மூட பழக்க வழக்கம் அந்த மக்களின் மேல் திணிக்கப்பட்டது. எனவே மாற்றத்தை எதிர்பார்த்த அந்த சமூகம் அந்த மாற்றத்திலிருந்து விடுபட்டு தங்களை தாங்களே அந்த சட்டங்களுக்குள்ளாக புதைத்து கொண்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையை அதற்குள் ஒளித்து கொண்டார்கள்.
அப்போ ஒரு வாழ்க்கை நிலை, வாழ்க்கை முறை அப்படிங்கிறது ஒன்றிலிருந்து இன்னொன்றிற்கு கடந்து செல்வது, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வளர்ந்து முன்னேற்றத்தை காண்பது. இந்த ஒரு தாளந்து பெற்ற மனிதர்கள் மாற்றத்தை விரும்புவதில்லை. இரண்டாவது என்ன அப்படின்னா, இரண்டாவது ஒரு கண்ணோட்டம், நமக்கு கொடுக்கப்பட்டவற்றை நாம் கடவுளுடைய கொடையாக பெற்றுக்கொண்டவற்றை எல்லாம் பயன்படுத்த வேண்டும். 5 தாளந்து பெற்றவன் அழகாக பயன்படுத்தினான், எனவே மீண்டும் 5 தாளந்தை சம்பாதித்துக் கொண்டு வந்தார். 2 தாளந்து பெற்றவன் தன்னுடைய முயற்சிக்கு ஏற்ப, தன்னுடைய நிலைக்கு ஏற்ப அதை பயன்படுத்தினான், மீண்டும் 2 சம்பாதித்துக் கொண்டு வந்தான். உண்மைதான், எல்லா மனிதர்களுக்கும் ஒரே போன்ற திறமைகளோ அல்லது வாழ்க்கை சூழலோ கொடுக்கப்படுவதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஏற்ப திறமைகளும் வாழ்க்கை சூழலும் அவருடைய தளங்களும் மாறுபடுகின்றன, வேறுபடுகின்றன. ஆனால் எல்லாவற்றிலும் ஒன்று மட்டும் உண்மை, யாரெல்லாம் முயற்சி செய்கின்றார்களோ, யாரெல்லாம் தொடர்ந்து உழைக்கின்றார்களோ அவர்கள் பலனை பெற்றுக்கொள்வார்கள். கடவுள் நமக்கு கொடுத்த அருமையான ஒரு அழைப்பு என்னன்னா உழைப்பு. உழைக்க எந்த ஒரு மனிதனுக்கு தகுதி இல்லையோ அல்லது உழைக்க மனம் இல்லையோ, அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட கடவுளுடைய கொடையை அழிக்கின்றான். அதான் அந்த ஒரு தாளந்து பெற்றவன். எதையெல்லாம் கடவுள் கொடுத்தாரோ அதை பல மடங்காக பெருக்கி மீண்டும் இந்த சமூகத்திற்கும் கடவுளுக்கும் அர்ப்பணமாக்க வேண்டியது ஒரு மனிதனுடைய கடமை. ஆனால் இந்த ஒரு தாளந்து பெற்ற மனிதன் தனக்குள் இருந்ததை அப்படியே பூட்டி வைக்கின்றான். உழைப்பதற்கோ அதை பெருக்குவதற்கோ அல்லது அதை பயன்படுத்துவதற்கோ அவனுக்கு மனமில்லை, அப்படியே திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை. சொல்ல போனா சதுசேய பரிசேய திருச்சட்ட அறிஞனுடைய மனநிலை. எந்த கட்டளை கொடுக்கப்பட்டதோ அதை மாறாம ஆயிரக்கணக்கான ஆண்டுகளானாலும் சரி பாதுகாக்க வேண்டும். அதுதான் அவங்களுடைய மூடத்தனமான நம்பிக்கை. அப்போ இந்த மனிதன் ஒரு தாளந்து பெற்றவன் அதை பயன்படுத்துவதற்கு தவறினான். எனவே அவனிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்பட்டு பயன்படுத்துகின்ற மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் புதிதாக உருவாக்க வேண்டிய ஒரு அழைப்பை பெற்றிருக்கின்றோம். நம்மிடம் கொடுக்கப்பட்டவற்றை வைத்துக்கொண்டு இனியும் அதிகமாக உழைத்து அதை பெருக்கவும் புதிதாக உருவாக்கவும் நமக்கு கடமையும் உண்டு, பொறுப்பும் உண்டு. இன்றைக்கு பல நேரங்களில் அதை மூடி மறைத்து அப்படியே வைத்திருக்கின்றோம். அது நம்மில் இருக்கின்ற திறமைகளாகட்டும் அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வமோ சொத்தோ அல்லது நம்மிடம் இருக்கின்ற சிந்தனைகளோ எண்ணங்களோ, இவற்றை பூட்டி வைக்க அவை அனைத்தும் அழிவுக்கு சமம். மாறாக இதை பயன்படுத்த அடுத்தவருடைய நல்வாழ்வும் நம்முடைய வாழ்வும் சிறக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே வாழ்வு சிறக்க நம்மை நாமே உழைக்கவும், நம்மை நாமே கடவுளுடைய கொடைகளுக்கு ஏற்ப ஒத்துழைக்கவும் வரம் வேண்டி இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம்
அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவில் கொண்டு நாம் அவரிடம் இறைஞ்சி மன்றாடுவோம். நமது விண்ணப்பங்களை கேட்கும் இறைவன் நமக்கும் செவி சாய்ப்பார். எங்களை வல்லமையோடு நடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவத்தார் மற்றும் பொதுநிலையினரும் அனைவரும் நிறைவாக பெற்றுள்ள கொடைகளை திறமையாக பயன்படுத்தி இறையரசை அறிவிக்க தேவையான ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை காத்து பராமரித்து வரும் அன்பு தெய்வமே இறைவா, எங்கள் குடும்பத்தினர்கள் தங்கள் குறைகளை எல்லாம் மறந்து தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள தேவையான ஞானத்தையும் அறிவையும் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களின் அன்பு தெய்வமே இறைவா, எங்கள் குடும்பங்களில் மரித்தவர்கள் அனைவரையும் நினைவு கூர்கின்றோம். அவர்கள் அனைவரும் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்து கொண்டு உம்மை போற்றி புகழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாரி வழங்கும் கொடை வல்லலே எம் இறைவா, பாகுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் நிறைந்த இந்த மனித சமுதாயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்திறமை உடையவர்கள். எமது குறைகளையும் திறமைகளாக மாற்றும் வழிகள் உண்டு. குறைகளை திறமைகளாக மாற்றி எங்களையும் பிறரையும் வளர்ப்பவர்களாய் மாறிட உம் ஆவியின் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை உம் அன்பின் சிறகுகளில் காத்து வரும் அன்பு தந்தை இறைவா, தொற்று நோயினால் ஏற்படும் துயரமான சூழ்நிலையினால் உண்டான துன்பங்களால் பெரிதும் அவதிப்படும் முதியோர்களையும் குழந்தைகளையும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்த அனைவரையும் நோய் நொடியிலிருந்தும் பொருளாதார சரிவிலிருந்தும் காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, சிறிது நேரம் மௌனமாக நின்று நமது உள்ளத்தின் ஜெபங்களை நம் இறைவனிடம் ஒப்படைப்போம். நமது குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்படைத்து ஜெபிப்போம். நமது நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் உலகத்தில் ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிப்போம். நாம் அனைவரும் இந்த மீளா துயரிலிருந்து விடுபடவும், இந்த நோயின் தாக்கம் குறைந்து நமது இயல்பு வாழ்க்கைக்கு நாம் சென்றிடவும் நாம் ஜெபிப்போம். நம் சமூக ஒற்றுமைக்காகவும் நாம் சமூகமாக கூடி ஒரே மனதோடும் ஒரே உள்ளத்தோடும் நின்று நாம் சாதித்ததை சிந்தித்து பார்க்க அனைத்து மக்களுக்கும் இறைவன் அருள் வேண்டி ஜெபிப்போம். ஒன்றாக இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை வளர்க்க இறைவன் அருள் வேண்டி ஜெபிப்போம். நமது சமூகத்தை பிரிக்க நினைக்கும் ஆதிக்க சக்திகள் அனைத்தும் மறைந்திடவும் அழிந்திடவும் இறைவனின் அருள் வேண்டி ஜெபிப்போம். நமது குடும்பத்தில் இறைவனின் அன்பும் ஆசீரும் நிறைவாக இருக்க ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திருவையின் மன்றாட்டுக்களை உம் திருமுன் வைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தகுதியின் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டுள்ளோம். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் இயற்கை இந்த மலர்கள் பறித்தேன் தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உனக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலியானது எல்லாமல் அன்பு கடவுளுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அன்புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறைபற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இது எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டிருந்தீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க நீர் திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீது செலுத்துகின்றேன். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரை வானதூத புனித அனைவரோடும் நாங்கள் இணைந்து உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான எம் இறைவா, நீர்மிகாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறைவடிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும்
என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி ஒற்றுமளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் நம்மை வாழ அழைக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றுமென்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. அன்பு இறைவன் அன்பாக அளித்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை முழுமையாக அன்பு செய்த கடவுள், தம்மை முழுமையாக நமக்கு கையளித்த கடவுள், இதோ அந்த கடவுளின் திருவுடலும் திரு ரத்தமும் இந்த ஆண்டவரின் விருந்திற்கழைக்கு பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனின் உடலிது, அவரது இரத்தமிது, அவர் நினைவாய் நாம் செய்யும் மீட்பின் சின்னமிது, நம் வாழ்வின் உணவிது. இயேசு கிறிஸ்து நம்பிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, வருகின்ற வாரத்திலும் ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அட்டவணை முறையிலே திருப்பலியானது நடைபெறும். திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 6:30 மணிக்கு இங்கு சுரப்பாறை ஆலயத்திலும், கிளை பங்குகளிலே திங்கட்கிழமை மாலை பாலியந்துறை, செவ்வாய்க்கிழமை மாலை நீலிப்பாறை, புதன் மாலை கோழிப்பாறை, வியாழன் மாலை நல்லூர் என்று சொல்லி மாலை 6:30 மணிக்கு கிளை பங்குகளிலே திருப்பலி நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து அரசருடைய மாபெரும் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். கொரோனா யுகம் இது. எனவே அதற்கு ஏற்ற விதத்தில், அதே சமயத்தில் திருவிழாவினுடைய அந்த மனநிலையை நாம் உள்வாங்கிக் கொண்டு சிறப்பாக இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். அதிகபட்ச கூட்டம் அனுமதிக்கப்படவில்லை. எனவே அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலை உணர்ந்து கொண்டு நாம் சிறப்பாக இந்த திருவிழாவை கொண்டாடுவோம்.
திருவிழாவை முன்னிட்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமையன்று காலை 5:30 மணிக்கு சுரப்பாறை மண்டலத்தை சார்ந்த 9 அன்பியங்களுக்கான திருப்பலி நடைபெறும். எனவே அந்த மண்டலத்தை சார்ந்தவர்கள் அந்த நேரத்திற்கு வந்து கலந்து கொள்ளவும். 6:30 மணிக்கு பாலியந்துறை மண்டலத்தை சார்ந்த அன்பியங்களுக்கும், 7:30 மணிக்கு நல்லூர் மண்டலத்தை சார்ந்த அன்பியங்களுக்கும், 8:30 மணிக்கு நீலிப்பாறை மண்டலத்தை சார்ந்த அன்பியங்களுக்கும், 9:30 மணிக்கு கோழிப்பாறை மண்டலத்தை சார்ந்த அன்பியங்களுக்கும் திருப்பலியானது நடைபெறும். எனவே இந்த திருவிழா திருப்பலியில் அரசு அது காட்டுகின்ற வழிமுறையோடும் நெறிமுறையோடும் கலந்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். இன்னும் அந்தந்த மண்டலங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் வந்து கலந்து கொண்டால் நன்றாக இருக்கும். எனவே கூட்டம் ஒரு விதத்தில் அது கட்டுப்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும். அன்புக்குரிய அருமையான உள்ளங்களை, இந்த திருவிழாவில் சிறப்பாக நாம் தொடர்ந்து செபிப்போம். கிறிஸ்து அரசர் தாமே இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து இந்த மனித சமுதாயத்தை விடுவிக்க வேண்டும் என்று சிறப்பாய் செபிப்போம். மற்றொரு காரியம் உங்களுக்கு ஏற்கனவே வலியுறுத்தி கொண்டு வருவதைப் போல, நாம் நலத்திட்டங்களை இந்த பகுதிக்கு எந்த அளவுக்கு செய்திருக்கின்றோம் என்பதை அனைவரும் அறிவீர்கள். அது குடி தண்ணீரில் தொடங்கி வலது வாய்க்கால் திட்டம், வீட்டு திட்டம், கழிவறை, வீதி விளக்குகள், சாலைகள், இன்னும் பல்வேறு விதமான நலத்திட்டங்கள், இவை அனைத்தும் ஊழலற்று நடுநிலையான, இன்னும் குறிப்பிட்டு சொல்வதென்றால் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவற்றை நிறைவு செய்கின்ற ஒரு ஆட்சி முறையாக கடந்த காலத்தை சிறப்புள்ளதாக்கினோம். எனவே இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு தேர்தல் களத்தை எதிர்கொள்ள இருக்கின்றோம். அதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இவற்றை நாம் தெளிவுபடுத்தி கொண்டு நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். நம்முடைய பகுதிக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள் சிறப்பாக அமைய வேண்டும். நல்ல திட்டங்கள் தொடர்ந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். இதை மனதில் வைத்து கொண்டு தொடர்ந்து நாம் முன்னோக்கி பயணிக்கவும். அதன் வழியாக இந்த பகுதி இன்னும் வளர்ச்சி பெற்ற பகுதியாக, இன்னும் எழுச்சி பெற்ற ஒரு பகுதியாக, எல்லா மக்களும் எல்லா வளங்களும் பெற்ற ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். இணைந்து நிற்போம், ஐக்கியப்பட்டு நிற்போம். நிச்சயம் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அதற்கு ஏற்ற பலனையும் பதிலையும் கொண்டு வந்து சேர்க்கும். வெற்றி நமதாக இருக்கட்டும். இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரேகும் தூய மறைநிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பு வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும்
சென்று வாழ்வோம், வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தை இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 2.5 TMC தண்ணீர் அவகாசத்தையும் பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி செழிப்படைவதாக இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். நாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கவியோ திரவியமே. அன்பிது மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிது மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கவியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கவியோ திரவியமே.